கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்மை காண்பவரை குறித்து பார்ப்போமா? என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. நம்மை காப்பவராக, தினமும் நம்மை பார்ப்பவராக, காண்பவராக அவர் காணப்படுகிறபடியால் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். நீர் என்னை காண்கிற தேவன். முதலாக ஆகார் ஆண்டவருக்கு பெயரிட்ட நாமம்தான் இது. அவர் எப்பொழுதும் காண்கின்ற தேவன். ஆகார் அவளுடைய வேதனை நிமித்தமாக அவள் வனாந்தரத்துக்கு போய் அங்க சூருக்கு செல்ற பாதையில அவ உட்கார்ந்து இருக்கிறான். திருச்சண்டையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது மனக்லேசத்தோடு அவ அமர்ந்திருக்கிறா. அவளுடைய மனக்லேசத்தை பார்த்தவராக ஆண்டவர் கர்த்தருடைய தூதனாக அங்கு காணப்பட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லுகிறவராக காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி காணப்படுகிறது சற்று யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நாம் இடுக்கங்கள் மத்தியில, நெருக்கங்கள் மத்தியில, பலவிதமான பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து நெருக்குகிற போது என்ன செய்வோம் என்று திகைத்து நிற்கும் பொழுது தற்கொலை செய்து நம்முடைய உயிரை மாய்த்து கொள்வோமா, அல்லது அங்கங்க கடனை புரட்டி போட்டு நம்ம எந்திரிச்சிருவோமான்னு சொல்லி திகைத்து நிற்கும் பொழுது நாம் நோக்கி பார்க்க வேண்டிய கண்மலையாகிய ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வேதனையெல்லாம் அவருடைய மத்தியில நம்ம கொட்டணும். வேற யார்கிட்ட கொட்டினாலும் அது நமக்கு இக்கட்டாதான் முடியும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இப்படிப்பட்ட நெருக்கங்கள் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி நம்ம கதறி நம்முடைய உள்ளத்தின் கிடைக்கைகளை அவரிடத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாக, நம்மை காப்பவராக அவர் நமக்கு முன்பாக கடந்து செல்வார். நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ செய்வார். சிலர் தன்னுடைய வாழ்க்கையில பெரிய இடத்துல நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முட்டி மோதி பலவிதமான காரியங்களை செய்வாங்க. ஆனா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதபடி பல தடைகள் காணப்படும். சிலர் என் பிள்ளை எவ்வளவோ வாழ்ந்துட மாட்டாங்க, நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி நல்ல சமூகத்துல வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நிலைமை என்னாகும்? சூழ்நிலை நிமித்தமாக, கணவனுக்கும் மனைவிக்கு ஏற்பட்ட பிரிவு நிமித்தமாக பிரிந்து எழ முடியாத சூழ்நிலையில காணப்படுவாங்க. சிலர் தனக்கு வருடங்கள் பல கடந்து போயும் இன்னும் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி வேதனையுற்று இவங்க அம்மா வீட்டுக்கு போன வர பொண்ணை பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கன்னு சொல்லி அவங்க தன்னோட மருமகளை அனுப்பி வைக்கிறவங்களாக காணப்படுவாங்க. அப்போ அந்த பொண்ணோட சூழ்நிலையை நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையே அவர் தொலைத்து போனவளாக காணப்படுவா. இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை இல்லாம ஒருவர் கூட இந்த பூமியில வாழ்வது கிடையாது. ஆக இந்த நெருக்கங்கள், பாடுகள், இடுக்கங்கள் வரும் பொழுது கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்துல கதரும் பொழுது நம்மை காண்கிறவராக ஆகார் கண்டது போல நாமும் ஆண்டவரை கண்டவராக, என்னை காண்கிற தேவனே என்று சொல்லி அவரை அழைக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலையை மாற்ற அவர் சித்தமுள்ளவராக காணப்படுகிறார். ஆகார் எகிப்திய அடிமை பெண். அடிமை பெண்ணாக ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அவர் கொடுக்கப்பட்டபடியால் அவங்களோடு அவரை சேர்ந்து வாழ்ந்து வந்தா. ஆனா இந்த சாராய் தனக்கு குழந்தையை வெகு நாட்களாக, வெகு வருடங்களாக காணப்படவில்லை என்பது இவளை நிமித்தமாக நம்முடைய குடும்பம் கட்டப்படும் என்று சொல்லி ஆபிரகாமிட்ட இந்த அடிமை பெண்ணோட சேரும், அது நிமித்தமாக நம்ம வீடு கட்டப்படும் சொல்லி அவ கொடுக்கும் பொழுது இவளாக தான் தன்னுடைய வாழ்க்கையை அவ தான் நாசம் பண்றான். இவளா கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் அதை ஏற்றுக்கொண்டவராக ஆகார் கற்பவதியாகிறான். இவ கற்பம் தரித்தவனை, இவ ஒரு அடிமை பெண்ணு தான். ஆனா அவ அந்த சூழ்நிலையை அவன் நினைத்து பாராதவனா தன் கற்பமானதை அவன் நினைத்து சாராயை அவ அற்பமாக நினைத்தாள். அவ அற்பமாக நினைத்தபடினால் சாரால் என்ன பண்ணா, ஆபிரகாம்கிட்ட போய் இவ இந்த அடிமை ஆகார் என்னை அற்பமா நினைக்கிறா, என்னை ரொம்ப மோசமா கீழ்த்தரமா நினைக்கிறான்னு சொல்லும் பொழுதும்
உன் கையில தானே இருக்கா, நீ அவளை பார்த்துக்கோன்னு சொல்லும் பொழுது இவன் என்ன செய்யறா, கடினமா அவளை நடத்துறான். ஒரு கற்பவதிங்கிற கூட பார்க்காம அத்தனையாய் கடினமாய் நடத்தின போது அங்க அவளுக்கு இருக்கவே முடியாம என்ன செய்யறான், எங்கேயாவது நம்ம போய் பிழைத்துக்கொள்வோன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அவ கடந்து போறான். அப்படியா அவ கடந்து போகும்போதுதான் தேவனுடைய தூதனாக அவளை சந்தித்து, நீ கற்பவதி ஆகிக்கிற, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல்னு பெயரிடு, அவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு ஆண்டவர். கற்பத்தில் இருக்கும் பொழுதே பெயரிடப்பட்ட முதல் குழந்தையும் இந்த இஸ்மவேல் தான். ஆக இவதான் முத ஆண்டவருக்கும் பெயரிட்டா, ஆண்டவரும் இவளுடைய குழந்தைக்கும் முதலாக பெயரிடுவாங்க. ஆக தன்னுடைய காரியத்துல தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாடுகள் உண்டு. பாடுகள் இல்லாம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டா அது மகிமையாக காணப்படாது. கஷ்டத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமே ஆனால் அதுதான் எப்பொழுதும் பேசப்படத்தக்கதாக காணப்படும். நிமித்தமாக நாமும் நமக்கு பாடுகள் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த பாடு வந்திருக்கேன், அன்னைக்கு ஆகாரோட கண்ணீரை கண்டீரே, இன்று என்னோட கண்ணீர் என்னோட வேதனையை நீ பாருன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். அப்படி நம்ம முழுமையாக அவருடைய ஒப்பு கொடுத்துட்டு நம்ம சோசனம் செலுத்தி அதை கடந்து வரும் பொழுது, என் பிள்ளை என்ன பார்த்து அவளுடைய கஷ்டத்தை என்கிட்ட சொன்னாலும் சொல்லி நம்முடைய இருதயத்தின் ஏக்கங்களை அவர் பார்க்கிறவராக, நமக்கு அவர் பதிலளிக்கிறவராக காணப்படுவார். அதனால துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. அந்த துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாகி நாம் கடவுளை நினைத்தவர்களாக, கடவுளுக்கு நமக்கு இருக்க உறவை நம்ம புதுப்பித்தவர்களாக, அதை அனுதினமும் நாம் அவரோடு பழகுகிறவர்களாக காணப்படும் பொழுது, அவரோடு பேசும் பொழுது அவர் நமக்கு பதிலளிக்கிறவராக காணப்படுகிறார். எப்படியாக ஒரு நபத்தை போய் நம்ம அடிக்கடி தொந்தரவு பண்ணும்போது அவங்க அந்த காரியத்தை நமக்கு முடித்து தருவதற்கு உள்ளவர்களாக காணப்படுறாங்களோ, அது போல ஆண்டவருடைய சமூகத்திலே நாம கண்கண்ட பிறரிடத்துல நம்ம உதவி கேட்கும்போது, காணாத தெய்வத்திட்ட நம்ம உதவி கேட்கும்போது அவர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக காணப்படுறார். அப்படிப்பட்ட கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர சித்தமுள்ளவராக காணப்படுகிறபடியா நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அவரிடத்தில் நாம் பகிர்ந்து தெய்வத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை அளிப்பாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்திருக்கிறோம்ப்பா. ஆகாரின் தண்ணீரை கண்ட தேவன் எங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் நீரப்பா, எங்களுடைய குமரலை எல்லாம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு ஆறுதல் தருகிறவராக, தேர்தல் தருகிறவராக எங்களை நீர் கூட்டி சேர்க்கிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பா பிதாவே என்று குறிப்பிடத்தக்க புத்திர சுவியார தன்மை தந்த நீர் ராஜா, உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஒவ்வொருவரும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்த வழிநடத்தும். இயேசுவின் மூலம் இவங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.